ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு என்னோட பதில் என்னன்றதை பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் மறக்காமல் ரியா மெஹந்திஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் லவ்வில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சொல்லுங்க அக்கா. ஸ்ப்ரெட் லவ்வில் எனக்கு எல்லாமே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களோட ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணும் போது நான் கிளம்பி வரத்துக்குள்ளே ஒரு ஸ்மைல் பார்த்துருவேன், இல்லைனா நானே சிரிக்க வச்சு பார்த்துருவேன். ஸோ வந்து அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிட்டு வரும்போது ஒரு பயங்கர ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஸ்ப்ரெட்லவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டு தான். என்னோட நேம் வந்து ரிஃபத் ஷனாஸ் அண்ட் என்னை வந்து ரியான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரியான்னு சொன்னால் தான் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். ரியா மெஹந்தீஸ், ரியா இன்ஸ்பிரேஷன். ஸோ ரியான்னே கூப்பிட்டுக்கலாம். இந்த கொஷின் மட்டும் இல்லாமல் இருக்காது இன்ஷா அல்லா. தேங்க்யூ, லவ் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, பி ஹாப்பி. ஷோர், செக் மை மெசேஜ். கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட் மீ நோ யுவர் லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரினாலே எனக்கு இப்போ இருக்கிற ஒரே லவ் ஸ்டோரி ஸ்ப்ரெட் லவ் மட்டும்தான். ஸோ ஸ்ப்ரெட் லவ் அவ்வளோதான். இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி இந்த இயரில் நான் அப்படி தான் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆரம்பித்து அப்புறம் ஒரு 15 days போயிருந்தேன்ல. அதுக்கப்புறம் நான் வந்து Jan 15th வரைக்கும் அப்படியே போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 15 days உம்ரா போயிட்டேன். உம்ரா போயிட்டு February 1 வந்தேன்னா வந்தோடனே நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு உண்மையாக டைம் இல்லை. எனக்கு நைட் ஷிஃப்ட், ஏன்னா February மாதம் எனக்கு முகூர்த்தம் சீசன் வேறு. ஸோ நைட் ஷிஃப்ட் மெஹந்தி எனக்கு மறுபடியும் வந்துட்டு ஆஃபீஸ் லாகின் பண்ணுறதுக்கு அப்படியே கரெக்டாகிடும். ஸோ இப்போ March 1 வந்துருச்சா. ஸோ மறுபடியும் யோசிச்சேன்னா சரி 1ஆம் தேதியிலேருந்து போயிடலாமா அப்படின்னு. அப்போது வந்து இன்னும் 10 நாளில் ரம்ஜான் வந்துடுதா. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு ஜிம் பண்ண முடியாது. அதனால் என்னோடய மாஸ்டருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடணும். நான் வந்து வரேன், பேசாமல் ரம்ஜான்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பார்ப்போம், அப்போ தான் பண்ணணும். எப்படி பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னா, பாசிட்டிவாகவே பழகிருச்சு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்கள எல்லாருமே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனக்கு கூட யாராவது நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை டல்லாக இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன நோண்டி கேட்டு எப்படியாவது அதை சால்வ் பண்ணணுன்னு தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யாராவது டல்லாக அப்படி இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தெரில, பாசிட்டிவாக இருக்கிறது தானே நல்லது. அதனால் பாசிட்டிவாக நான் என்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோ எனக்கும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போகணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சுகன்யா சிஸ்டர் வந்து நாங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தோம். இங்கே குடுவாஞ்சேரி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் வந்து நான் 7th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ சுகன்யா என்னோடய கிளாஸ் 2006 7th. அதுக்கப்புறம் ஆமாம் என் கிளாஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் 8th போகும்போது எல்லோரும் ஒவ்வொரு கிளாஸில் எல்லோரையும் மாற்றி விடும்போது நாங்கள் எல்லாம், இப்போ நான் ML and Rsன்னு சொல்கிறேன்ல. ஸோ எங்களுக்கெலாம் இப்போ பெஞ்ச்லாம் கிடையாது, நாங்கள் கீழே தான் உட்காருவோம் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அப்போது என்னோட பிளேஸ் வந்து அதை எங்கள் ML and Rsோட பிளேஸ் வந்து அப்படியே லாஸ்ட்டாக 2 ரோவில் நாங்கள் 2-3 ரோவில் நாங்கள் அப்படியே ஒரு 6 பேர் உட்காந்துருப்போம். ஸோ அப்படியே அங்கேயே அப்படியே வந்து பேசி கேங் ஆகி ஒன்றா சாப்பிட்றது. ஸோ அப்போ தான் வந்து டார்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம், DARS. அதுக்கப்புறம் 9th இன்னும் ஒரு 3 பேர் எங்கள் கூட வந்து சேர்ந்தாங்க. ஸோ அப்போ MLN ஒரு 3 பேர் சேர்ந்தாலுங்களா. அதனால ML கண்டிப்பாக வருவேன். எங்கன்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஒருத்தவங்க வந்து மேரேஜ்க்கு நான் இன்வைட் பண்ணால் வருவீங்களான்னு கேட்குறாங்க. கொஸ்டின் ஆன்சர் மக்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஆன்சர் சொல்லணும். அதனால்
வருவேன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு வரேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நானும் ஸ்கின் கேருக்கு எல்லாமே வாங்கி வைப்பேன். பட் பர்ஸ்னலி வந்து எனக்கு அந்த ஸ்கின் கிராஃப்ட் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 year 2 year நான் ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு ரெண்டுமே அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பூ, கண்டிஷ்னர், அப்புறம் என்ன ஒரு சீரம் இருக்கும். அதுமாதிரி ஃபேஸுக்கும் ஒரு சீரம் இருக்கும். தென் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். ஸோ பார்த்திங்களா, நான் அந்தளவுக்கு ரொம்ப கரெக்டாக எனக்கு சொல்லக்கூட தெரியல. பட் நான் வந்து இது ரொம்ப ரேர் தான். எப்படி சொல்கிறது, அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் டைம் இருக்கும் போது அந்த மாதிரி. மற்றபடி ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. எனக்கு இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குமா. ஸோ எனக்கு டைம் கிடச்சா தூங்கணும் அப்படி தான் இருக்கும். தோணுச்சுன்னா எடுத்து எல்லாமே பண்ணுவேன். இல்லைனா அவ்வளோதான். இல்லைனா நலங்கு மாவு, அப்புறம் ஃபேஸ் பேக்கு, அது மாதிரி ஏதாவது அப்பப்போ. யுவர் க்யூட் ஸ்மைல். ஐ லைக் யுவர் க்யூட் ஸ்மைல். நான் தேங்க்யூங்க, ஸ்மைலிங்காக தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங்காக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்பப்போ எதுக்காச்சும் பண்ணுவோம். அது பெயின் வேறு டிபார்ட்மெண்ட். ஹியூமன் நேச்சர். என்னோட ஏஜ், என்னோட பயோ இருக்குல்ல, அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், கால்குலேட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். GTA 1 செல்ஃபி சிஸ்டர். GTA அப்படின்னா தெரியலையே. குட் மார்னிங். ஹாய் சிஸ். எனக்கு ஒரு ஆசை, உங்களோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணணும் சிஸ் மற்றவங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணலாம். ஷுர். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து என்னோடய இப்போ ஃபேவரட். ஆக்சுவலி நான் போனது ஒரே GT ஹாலிடேஸ் மட்டும்தான். ஸோ GT ஹாலிடேஸில் நெக்ஸ்ட் வந்துட்டு UK ட்ரிப்பு இருக்குது. ஆனால் பட்ஜெட் எகிருது. ஸோ அதனால் திங்கிங்கில் இருக்கேன், இந்த வருஷம் பார்த்துக்கலாமா இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாமான்ட்டு. பட் அது வந்து மே மந்தில் இருக்குது. கேஜி ஏந்தக்கோ ரயான் ஏந்தக்கோ ரயான் ஹாய். ஸோ அதனால் UK பிளான் இருக்குது, பார்ப்போம். ரியா ஆர்மியா டூன்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. தேங்க்யூ.